ஆம்லர் HD கனடாவின் இலங்கை செய்திகள். மட்டக்களப்பு மாநகர சபையின் நிதியில் நிர்மாணிக்கப்பட்ட மின் தகன சாலையின் செயல்பாடுகள் இன்று மாநகர ஆணையாளரினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் மிக அவசியமாக தேவையாக காணப்படும் மின் தகன சாலையினை அமைக்க வேண்டும் என மட்டக்களப்பு மாநகர சபையினால் நிறைவேற்றப்பட்ட சபை தீர்மானத்துக்கு அமைய களியங்காடு இந்துமயான வளாகத்தில் குறித்த மின் தகன சாலையினை அமைப்பதற்கான நிர்மாண பணிகள் கடந்த வருடம் ஜூன் மாதத்தில் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அப்பணிகள் நிறைவடைந்துள்ளன. இதன்படி மட்டக்களப்பு மாநகர சபையின் நிதி ஒதுக்கீட்டில் ரூபாய் 40 மில்லியன் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட மின் தகன சாலையின் செயல்பாடுகளை இன்று மட்டக்களப்பு மாநகர சபையின் ஆணையாளர் மதிவண்ணன் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்தார். கொரோனா தொற்றின் போது இந்த மட்டக்களப்பு மக்கள் அடைந்த துன்பங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த மரணமடைகின்ற உறவினரின் சடலங்களை அடக்கம் அல்லது தகனம் செய்கின்ற போது நாம் அடைந்த துயரங்கள் சொல்லிலடங்காது. அந்த காலகட்டத்திலே நிதி கிடைக்கப்பெற்றும் அதை அமைக்க முடியாத ஒரு துர்ப்பாக்கியம் கிடைத்திருக்கிறது. கடந்த கால கனவாக இருந்த திட்டம் இன்று நனவாகி இருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த திட்டத்தை பொதுமக்களுக்கு இன்று கையளிப்பதில் கூடிய விரைவிலே பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு இந்த மின்தகன சாலை வரும் என்பது கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தகன சாலையானது 40 மில்லியன் ரூபாய் செலவிலே, அதுவும் இது முழுக்க எமது மாநகர சபையின் சொந்த நிதியிலேயே ஒதுக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இது கடந்த காலங்களில் ஒரு வருட திட்டத்திலே நாங்கள் மிக விரைவாக இதை பூர்த்தி செய்திருக்கிறோம். இந்த திட்டத்துக்கு உண்மையாக நாங்கள் எதிர்பார்த்ததை விட வெகு விரைவிலேயே நாம் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருந்திருக்கிறது. குறிப்பிட்ட காலத்தில் இந்த திட்டத்தை பூர்த்தி செய்த இந்த கட்டிடத்தை அமைத்து தந்த கின்றக்காரருக்கு நாங்கள் உண்மையில் நன்றி கூறக்கிறோம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட அவர்கள் விரைவாக இந்த கட்டிடத்தை நமக்கு பூர்த்தி செய்து தந்திருக்கிறார்கள். உண்மையாக உங்களுக்கு தெரியும், ஒரு மரணம் அல்லது ஒரு தகனத்துக்கு இங்கு ஏற்படுகின்ற செலவினத்தை பொறுத்தவரையிலே குறைந்தது அந்த ஒரு தகனம் செய்கின்ற போது ஏற்படுகின்ற செலவினம் உங்களுக்கு தெரியும். அந்த செலவினம் அதிகமாக ஒரு 50,000 ரூபாய்க்கு எரிப்பதற்கு சிறிய செலவுகளை தவிர 50,000 ரூபாய்க்கு மேற்பட்டதாக அமைகிறது. நாங்கள் இப்போ குறைந்த அளவு செலவில், அதாவது இப்போது 25,000 ரூபாய்க்கு தான் நாம் குறைந்த செலவாக தீர்மானித்திருக்கிறோம். எதிர்காலத்தை பொறுத்து அந்த செலவினத்தை இல்லை எங்களால் சுருக்கிக் கொள்ள முடியும் என்ற நிச்சயமாக அதையும் குறைத்துக் கொள்வதற்கு ஏற்படுவோம். இப்போது அறிமுக கட்டணமாக ஒரு 25,000 ரூபாயை ஒரு தகனத்துக்கு நாங்கள் இப்போது தீர்மானித்திருக்கிறோம். மறக்காம ABLR HD கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.